ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் எங்கள் வீட்டில் போட்ட கோலத்தை காட்டுறேன். பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இப்போ நான் கொண்டைக்கடலையும் சின்ன வெங்காயம் போட்டு வத்த குழம்பு வைக்க போகிறேன். அதுக்காக கொண்டைக்கடலையை குக்கரில் ஒரு ஒரு 5-6 விசில் விட்டு வேக விடுங்க. பாவக்காவையும் மஞ்சள் பொடி, உப்பு, பெருங்காயம் போட்டு வேக விட்டுருக்கேன். பயத்தம்பருப்பும் பாவக்காய் கறிக்கு தான், அதையும் வேக விட்டுட்டேன். இதை குக்கரில் ஒரு வேக விட்டு வச்சுப்போம். கொண்டைக்கடலை வந்து வெந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு வானலியில் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டி வச்சுட்டேன். ஏற்கனவே கறி உங்களுக்கு அடிக்கடி பண்ணி காட்டியிருக்கேன், அதனால் தாளித்து கொட்டி வச்சுட்டேன். இப்போ பாதி பாவக்காவை இதில் போட்டு ஃப்ரை பண்ணுறேன். பாதி பாவக்காய் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டி பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான பெருங்காயம், உப்பு, ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் உப்பு, சாம்பார் பொடி, இதுக்கு தேவையான 1/4 ஸ்பூன் உங்களுக்கு தேவையான சாம்பார் பொடியை போட்டுங்க. சாம்பார் பாவக்காய் கறிக்கு சாம்பார் பொடி போட்டு பண்ணுறேன் ஒரு மெத்தடு. இன்னொன்று தேங்காய், உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் தாளித்து கொட்டி ஒரு மெத்தட் 2 பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான கருவேப்பிலை போட்டு இது பச்சை வாசனை போகணும் ஃபஸ்ட்டு. அதனால் கொஞ்சம் எண்ணெய் வேணால் கொஞ்சம் ஊற்றுங்க, இல்லைன்னா தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள். அப்புறம் ஒரு வானிலையில் ஒரு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். வத்த குழம்பு பண்ண போயிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு கொண்டைக்கடலையும் போட்டு வத்த குழம்பு. இப்போ வந்து கடுகுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, வெந்தயம், மிளகா போட்டு தாளித்து கொட்டிடும். கடுகு முன்னாடியே போட்டால் கடுகு வெடித்து இதெல்லாம் ஃப்ரை ஆகாத போயிடும். இப்போ அது ஃப்ரை ஆனோன்னே கடுகை போடுறேன். கடுகு வெடித்தோடனே சின்ன வெங்காயத்தை போட வேண்டியதான். இது ஃப்ரை ஆகிடுத்து. சிம்மில் வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் இல்லைன்னா கருகி போயிடும். சின்ன வெங்காயத்தை போடுவோம். சின்ன வெங்காயம் போட்டு கொண்டைக்கடலை போட்டு வத்த குழம்பு பண்ணால் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா நீங்களும் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டு பண்ணுங்கள். இப்போ வந்து இது ஃப்ரை ஆகட்டும். இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் ஃபஸ்ட்டு வதங்கிறதுக்கு உப்பு போடுவோம், பெருங்காயம் போடுவோம். பெருங்காயம் சின்ன வெங்காயம் வத்த குழம்புக்கு போட தேவையில்லை. அப்புறம் அந்த வத்த குழம்புல சின்ன வெங்காயத்தோட வாசனை இல்லாத கொஞ்சம் வாசனை இல்லாத இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் போடுவோம். நம்ம எப்போதுமே வத்த குழம்புக்கெலாம் பெருங்காயம் போட்டு பழக்கம், அதனால் போட்டுருவோம். போட்டாச்சு. இப்போ இந்த கொண்டைக்கடலை வேக விட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா குக்கரில், அதையும் இதில் போடுவோம். போட்டு 2 ஃப்ரை பண்ணோடனே இதுக்கு தேவையான சாம்பார் பொடி போடுவோம். 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி, உங்களுக்கு தேவையான அளவு சாம்பார் பொடி போடுங்க. இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் புளி கரைசல் கரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான புளியை கரைச்சி வச்சுங்க. அதில் கருவேப்பிலையும் போட்டு வச்சுட்டேன். கருவேப்பிலையும் போட்டு இந்த புளி கரைசலை அந்த இதில் வெளிப்பச்சட்டியில் ஊற்றி இதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. இப்போ தேவையான உப்பையும் போட்டு, எப்போதுமே நாட்டு சர்க்கரை போடுவேன், வத்த குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீ கொஞ்சம் போட்டு இது கொதிக்கட்டும். இந்த சமயத்துலேருந்து இது ஃப்ரை ஆகிடுத்து. நல்லா பச்சை வாசனை போயிடுத்து அந்த மிளகா பொடியோட. இப்போ இது கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. உனக்கு கசப்பாகவே வேணுன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இது நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் போடுறேன். நீங்கள் தேங்காய் வேணால் போடுங்க, நான் அதை கொஞ்சம் தேங்காயும் போடுறேன். நல்லாயிருக்கும் அந்த மிளகாப்பொடி இந்த தேங்காய் போட்டு பண்ணும்போது நல்லாயிருக்கும். இப்போ சுவையான பாவக்காய் கறி ரெடி. நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள். முன்னாடியே புளிக்காசெல்லாம் கரைச்சி ஊற்றுனால கொஞ்சம் கசப்பையும் நீக்கிடும். நல்லாயிருக்கும் நம்மளுக்கு இந்த பாவக்காய் கறி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் பண்ணும்போது காட்டுவோன்ட்டு. இப்போ வத்த குழம்பு ரெடி ஆகிடுத்து. சுவையான சின்ன வெங்காயம் வத்த குழம்பு ரெடி. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். மேலே முன்னாடியே நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். கொஞ்சம் மேலே இறக்கும்போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பண்ண வேண்டியதுதான். சுவையான சின்ன வெங்காயம் வத்த குழம்பு ரெடி. நீங்களும் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்தது வந்து இலுப்பச்சட்டியில் ஒரு பேன் வச்சுருக்கேன். வச்சுருக்கேன். அதுக்கு வந்து கடலெண்ணெய் ஊற்றுறேன். ஒரு வாட்டி வந்து முன்னாடியே பண்ணிட்டேன்ல பாவக்காய். இது கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் தாளித்து கொட்டி தேங்காய் போட்டு பண்ண போகிறேன். இந்த பாவக்காய் கறி பாதி, அது எங்கள் ஹஸ்பண்டுக்கு, இது எனக்கு. இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ உளுத்தம்பருப்பு, கடுகு தாளித்து கொட்டியாச்சு. காஞ்ச மிளகா போடுங்க. இது வெடித்தோடனே காஞ்ச மிளகா, ஜீரகம் தாளித்து கொட்டுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான ஜீரகம், கொஞ்சம் வத்த மிளகா போட்டு தாளித்து கொட்டுங்க. பசங்க இந்த மாதிரி பாவக்காவில் வந்து பயத்தம்பருப்பு, தேங்காய், வெல்லம் போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும், பிடிக்கும். அதனால் பாவக்காய் கொஞ்சம் பயத்தம்பருப்பு முன்னாடியே வேக விட்டது காட்டினேன். கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இந்த ஃப்ரை பண்ணதில் போட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான பெருங்காயம் போடுங்க. ஏற்கனவே கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு கொஞ்சம் பெருங்காயம், உப்பு வந்து பாவக்காய் வேக விடும் போதும் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டு இது ஃப்ரை ஆனோன்னு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் 2 ஸ்பூன், 2
டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான வெல்லம் போட்டுங்க. இதுக்கு ஒரு டீஸ்பூன் வந்து வெல்லம் போட்டிருக்கேன். நல்லா பசங்களும் வந்து பிடிக்கலைனாலும் இந்த பாவாக்கறி வெல்லம், தேங்காய் போடுறதுனால அவங்களுக்கு பிடிக்கும். ஏற்கனவே புளி கரைசல்ல தான் நல்லா நான் பாவக்காய் வேக விட்டுருக்கேன். அப்ப நல்லா அது கசப்ப கொஞ்சம் நீக்கியிருக்கும். இப்ப தேங்காவையும் அதில போட்டாச்சு. 2 ஃப்ரை பண்ணிட்டு, இந்த இந்த வெல்லம் கரைஞ்சோனே இந்த தேங்காவும் அதிலேயே கரைஞ்சிடும் 2 செகண்ட்ல. இப்ப சுவையான பாவக்காய் பொரியல் ரெடி. இது மாரி பண்ணி காட்டுங்க. பண்ணி போடுங்க உங்க பசங்களுக்கு. அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. என் பையனுக்கு இது மாரி பண்ணி போட்டேன்னா, அவங்க வந்து பிடிக்கும் பாவக்காய் கறி. பிடிக்காதவங்களுக்கு கூட இது மாரி பண்ணினா பிடிக்கும். இது மாரி பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து எங்க வீட்ல என்ன லஞ்சுன்னு உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸையும் காட்டுறேன். எங்க ஹஸ்பண்டுக்கு எடுத்து வச்சிருக்கேன். வத்த குழம்பு, சின்ன வெங்காயம் போட்டு வத்த குழம்பு. இது பாவக்காய் கறி. தேங்காய், உளுத்தம்பருப்பு தாளிச்சு கொட்டி பொன்னல்ல தேங்காய், வெல்லம் போட்டு அந்த கறி. இது வந்து வத்த குழம்பு, சின்ன வெங்காயம் போட்டு. அதுக்கப்புறம் அது இந்த ஃப்ரை பண்ணி பாவக்காய் கறி பண்ணேன்ல, எங்க ஹஸ்பண்டுக்கு லஞ்சுக்கு அது. இது வந்து ஸ்நாக்ஸ் ஆஃபீஸ்க்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் ஆரஞ்சு, லெபான். டெய்லி ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துங்க. இன்னைக்கு ஆரஞ்சு குடுத்துருக்கேன். டெய்லி ஒண்ணு குடுப்பேன். லெபான் இது. இதான் எங்க வீட்ல லஞ்ச்சு. புடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.